டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. ஸோ கீலாகர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீ ஸ்ட்ரோக் லாகர் அப்படிங்கிற வேர்டோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் கீலாகர். இந்த கீலாகரோட வேலை என்னென்னா, ஒன்ஸ் நம்ம சிஸ்டமில் நமக்கு தெரியாமல் அது இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா, நம்ம கீபோர்டில் டைப் பண்ணுற ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கு ஒவ்வொரு ப்ரெஸ்ஸையும் என்ன கீ ப்ரெஸ் பண்ணியிருக்கோங்கிறத மட்டும் எடுத்துக்கும், வேறு எதையுமே எடுக்காது. அந்த கீ ப்ரெஸ் பண்ணுறதை மட்டும் எடுத்து ஹேக்கருக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், நம்ம ஒரு வெப்சைட்டில் டைப் பண்ணுற யூசர் நேம் பாஸ்வேர்டு வரைக்கும் அவனால் எடுக்க முடியும். நீங்கள் நினைக்கலாம், நான் ஆர்டராக டைப் பண்ண மாட்டேன்ல, ஏதோ ஒரு ஆர்டரில் டைப் பண்ணுவேன், அதே மாதிரி வந்து நிறையா டைப் பண்ணுவேன், கரெக்டாக இதுதான் யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு எப்படி கண்டுபிடிப்பான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாக யோசிச்சாலே தெரியும். ப்ரௌசரில் வந்து யூஆர்எல் டைப் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு என்ட்ரு அடிப்போம்னு வச்சுக்கோங்க. என்ட்ரு அடித்ததுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ட்ரு அடிப்பான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ அவன் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ண என்ட்ருக்கும் செகண்ட் ப்ரெஸ் பண்ண என்ட்ருக்கும் நடுவில் என்னென்ன கீஸ் டைப் பண்ணியிருக்கோங்கிறத எழுதிடான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யூசர் நேம் மேக்ஸிமம் இமெயில் ஃபார்மேட்டில் இருக்குன்னா அப்போ .comனு முடியும். அப்போ .comனு முடியறதுக்கு அப்புறம் வர்றது பாஸ்வேர்டு. ஈஸியாக யூசர் நேம் பாஸ்வேர்டு அவனால் எடுத்துக்க முடியும். ஸோ இது கீலாகரோடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ். யாருக்கு? ஹேக்கருக்கு. நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த கீலாகர் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் கீலாகர், ஹார்ட்வேர் கீலாகர். ஆக்சுவலாக சாஃப்ட்வேர் கீலாகர்னா நமக்கு தெரியாமல் நம்ம சிஸ்டமில் மொபைல்லே இல்லை எதுலேயே ஒன்றும் இன்ஸ்டால் ஆயிரும், பின்னாடி ரன் ஆகிட்டு இருக்கும். கீபோர்டில் ப்ரெஸ் பண்ண அவன் எழுதியிருக்க கோட் மூலிமா அந்த கீ ஸ்ட்ரோக்ஸை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்ரும். ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னா கீபோர்டு, இப்போ ஒரு சில ஏடிஎம் மிஷின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அந்த கீ பேடுக்கு மேலேயே அதே மாதிரி ஒரு கீபேட் வச்சுருப்பாங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணுறது வந்து அந்த நம்பர்லேயும் அவன் டேட்டா கலெக்ட் பண்ணிக்கும், ஒரிஜினல் கீபேட்லேயும் ப்ரெஸ் ஆயிரும். ஸோ நமக்கு தெரியாது அங்கே ஒன்று இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி. இது ஹார்ட்வேர் கீலாகர். இது டேரெக்டாக அவனுக்கு ஒரு டேட்டா கிடச்சிரும். ஒன்ஸ் கிடச்சுன்னா அவன் இதை எடுத்துருவான். அடுத்தது ப்ரௌசர் பேஸ்டு கீலாகர். கரெக்டாக ப்ரௌசரில் மட்டும் ப்ளகின்ஸ் மூலிமா கொடுத்துருப்பாங்க. நம்ம தெரியாமல் அதை ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணி ஏதோ ஒரு யூஸ்க்கு டவுன்லோட் பண்ணியிருப்பான். அது வந்து நமக்கே தெரியாமல் ப்ரெஸ் பண்ணுற கீ வந்து ஒன் பை ஒன்னாக எடுத்து அனுப்பிச்சி விட்டுட்ருக்கோம். அடுத்தது வந்து மொபைல் கீலாகர். மொபைலுக்கு மட்டுமே கரெக்டாக ஏதோ ஒரு ஆப்பில் ஆட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. நமக்கு தெரியாது, அந்த ஆப்பை நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அது பாட்டுக்கு நம்ம ஆப்பை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமும் பின்னாடி பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். நம்ம என்னென்ன கீ ப்ரெஸ் பண்ணுறோம், என்னென்ன யூஸ் பண்ணுறோம் எல்லாமே ஹேக்கருக்கு கிடச்சிரும். ஸோ கீலாகர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பேசிக்காக கீ ஸ்ட்ரோக்கை மட்டும் தான் அதை கேப்சர் பண்ணுது, வேறு எதையுமே எடுக்காது. நம்ம டேட்டாவெலாம் எதுவும் எடுக்காது. ஆனால் அந்த கீ ஸ்ட்ரோக் எடுத்துருச்சுனாலே அவன் டேட்டா எடுத்துக்குவான். இதுதான் பிரச்சனை. கீ ஸ்ட்ரோக் எடுத்துகிட்டு டேரெக்டாக என்ன பண்ணுது, ஏதோ ஒரு மூலியமாக இமெயிலோ எஃப்டிபியோ இல்லை ஹெச்டிடிபி ஏதோ ஒரு மூலியமாக வந்து அவன் ஹேக்கருக்கு அதை அனுப்பிச்சி விட்ரும். ஸோ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இது வந்து ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் ஆஃப் கீலாகர். இதெல்லாம் வந்து இந்த கீலாகர்லாம் இருந்திருக்கு. அடுத்தது வந்து இந்த கீலாகர் யூஸ் பண்ணி ஒருத்தன் டேட்டா எடுத்துட்டான்னா நமக்கு என்ன வகையான லாஸ்லாம் ப்ரொவைட் பண்ண முடியும்னா, நிறைய வகையான லாஸ் பண்ண முடியும். நம்ம பர்சனல் டேட்டா எடுத்திருப்பான், பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்திருப்பான், இல்லை பெரிய பிஸ்னஸ்னால் அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்திருப்பான், இல்லை இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு புது கான்செப்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த டேட்டா வச்சுருக்கோன்னா அந்த டேட்டா எடுத்துருவான். இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் இருக்குது. ஸோ இதை எப்படி டிடெக்ட் பண்ணுறது, எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணால் ஏதாவது இந்த மாதிரி சஸ்பிஷியஸ் சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா அதை ஃபைண்ட் பண்ணிடும். அதே மாதிரி நம்ம சிஸ்டம் வந்து திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடிலேருந்து, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 2 நாளைக்கு முன்னாடிலேருந்து அது வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகல, பட் எதுவுமே நான் பண்ணல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கவனிக்கணும்னு அர்த்தம். அதே மாதிரி ஏதோ ஒரு வெப்சைட்டில், தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் வந்து இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறான்னு சொல்லி அங்கே போய் டவுன்லோட் பண்ணக்கூடாது. அவன் கிராக்கோட கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி கிராக் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து என்ன பண்ணால் அந்த கிராக்கில் அவன் வந்து நிறையா இந்த மாதிரி மால்வேர் டூல்ஸை வச்சு அனுப்பிச்சி விட்ருவான். அடுத்தது இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். ஈவன் அவன் கீலாகரை வச்சு நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்தால் கூட 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் போட்டான்னா மொபைல்லேருந்து நம்ம ரெண்டாவது அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம லாகின் பண்ணுவோம். ஸோ அதனால் அவனுக்கு அந்த டேட்டா கிடச்சும் யூஸ் இல்லை. அடுத்தது நான் சொன்னது தான், அன்ட்ரஸ்டட் சோர்ஸஸ்லேருந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணக்கூடாது. அவன் ஏதாவது இந்த மாதிரி மால்வேர் வச்சு அனுப்பிச்சி விட்ருவான். அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் ரெகுலராக அப்டேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண புது வகையான ஒரு வல்னரபிலிட்டி, புது வகையான ஒரு அட்டாக் நடந்திருக்கும். அதை வந்து அவங்க டிடெக்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் அப்டேட் கொடுப்பாங்க. அந்த அப்டேட் நம்ம ரெகுலராக டவுன்லோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சென்சிட்டிவ் டேட்டா எல்லாத்தையும் நம்ம என்கிரிப்ட் பண்ணி தான் வச்சுக்கணும். ஸோ ரியல் வேர்ல்டில் இது நடந்தது. விக்டிம்ங்கிறது வந்து பாதிக்கப்பட்டவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஃப்ரீ வெர்ஷன், நான் சொன்னதான் ஃப்ரீ வெர்ஷன் கிடைக்குதுன்னு டவுன்லோட் பண்ணிடுவாங்க. நமக்கு தெரியாது அதுக்குள்ளே கீலாகர் இருந்திருக்குன்னு. நம்ம பாட்டுக்கு அந்த ஆப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அவன் டேரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து இன்ட்ரோடருக்கு ஹேக்கருக்கு அனுப்பிச்சி விட்டான். அவ்வளோதான்.
இது வந்து ஒரு ரியல் வேர்ல்ட்லேயே நடந்திருக்கிற பல சினாரியோ. இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.